வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் செஷன் எல்லாமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிடுச்சு 100 பாயிண்ட்டுக்கு மேலே. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் டோட்டலாக வந்து ரெக்கவர் ஆகி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பர்டிகுலராக நிஃப்டி 50 வந்து 1.6% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து 1.48%, நிஃப்டி பேங்க் வந்து 1.1%, நிஃப்டி ஐடி வந்து 1.16%, ஸ்மால் கேப் வந்து நியர்லி 1%க்கு பக்கமாக எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 24,494 பாயிண்ட்டுக்கும் 25,116 பாயிண்ட்டுக்கு இன்டர்மீடியட்ல ட்ரேட் ஆகி ஃபைனலா 25,062 பாயிண்ட் லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. 395 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 1.6% வந்து நிஃப்டி 50 வந்து நேற்று பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பர்டிகுலரா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து ட்ரேட் டீல் நடக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் நேற்று மார்க்கெட்ல வந்துச்சு. 0% டேரிஃப்ன்ற அக்ரிமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால மார்க்கெட் வந்து இது பாசிட்டிவா எடுத்துச்சு. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் வந்து ட்ரேட் டீல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதே மாதிரி யூகேவுக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் டீல் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 90 டேஸ் அதாவது இந்த டேரிஃப் பாஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த 90 டேஸ்க்குள்ளேயே வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ் டேரிஃப் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகும் அப்படின்ற நியூஸ் எல்லாம் மார்க்கெட் அப்படியே டோட்டலா ரெக்கவர் ஆச்சு. அது இல்லாம இப்போ வரப்போற ஆர்பிஐ மீட்ல ரேட் கட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கண்டினியூஸா வந்து ஆயிலோட பிரைஸும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸா இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரியை கொடுத்துச்சு. அதே டைம்ல எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையர்ஸா இருக்காங்க. அதுவும் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சென்டிமெண்ட்டுமே பாசிட்டிவா இருக்குது. அதாவது இப்போ கோல்டு பிரைஸ் வந்து கண்டினியூஸா ஃபால் ஆகுறது வந்து ஒரு வகைக்கு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறாங்க. இப்போ லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா உக்ரைன் வார் ஆகட்டும், இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஆகட்டும், இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்த ப்ராப்ளத்துல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிற லெவல்ல வர்றதுனால மார்க்கெட்ல லிக்விடிட்டி அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால இப்போ ஷேர் மார்க்கெட்டை நோக்கி வருது. ஏன்னா கோல்டு பிரைஸ் வந்து குறையுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுனால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரி எல்லாமே பிக்ஸ்டு இன்கம் ரேட் எல்லாமே குறையிறதுனால டிஃபால்ட்டா வந்து மார்க்கெட்டை நோக்கி வர்றதுனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா மாறிட்டே இருக்கு. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு கொச்சின் ஷிப்யார்டோட ரிசல்ட்ஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அது கண்டினியூஸா வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்திருக்கு. நிஃப்டி 50ல டாப் பிளேயர்ஸா இருக்கிற HDFC பேங்க், ரிலையன்ஸ், ஐசிசி பேங்க் இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நியூ ஆல் டைம் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸா நியூ ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் வந்து நேற்று வந்து ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணியிருக்கு. டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம். நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி இதில் பை பண்ணி வச்சிருக்கிறவங்க இந்த ரேலியை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ அவசரப்பட தேவையில்லை. அதர்வைஸ் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். HAL ஆகட்டும், டாடா பேட்டர்ன் ஆகட்டும், கொச்சின் ஷிப்யார்ட், அஸ்ட்ரா மைக்ரோவேவ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், HAL, பெல், கொச்சின் ஷிப்யார்ட், L&T இந்த மாதிரி மார்க்கெட்ல டாப் பிளேயர்ஸா இருக்கிற கம்பெனிஸை பத்தி ஆல்ரெடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா இருக்குதுனால பப்ளிக் செக்டர்ஸ்ல இருக்கிற டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எதுவுமே கிடையாது. L&T வந்து நான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே வந்து நான் வாங்கி வச்சதுனால ஒரு நல்ல பிரைஸ்லயே வந்து இது என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. ஸோ L&T தவிர வேற எந்த ஒரு ஸ்டாக்கும் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல இல்லை. நேற்று மார்க்கெட் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் வந்து இதோட 4th குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 41% வந்து இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து 17%க்கு பக்கமாக ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நேற்று மார்க்கெட்டில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கே வந்திருக்கிறதுனால இந்த ஸ்டாக் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இப்போ வந்து எதுவும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ பெரிய ஃபால் எதுவும் வர்றதுக்கு இப்போ வாய்ப்பு கம்மியாக தான்
தான் இருக்குது. தங்கமயில் ஜுவல்லரியும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் வந்து 11% வந்து அப்சைட் போயிருக்கு. டிவிடெண்ட் வந்து 12,000 ரூபா ஒரு ஸ்டாக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து தங்கமயில் ஜுவல்லரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹை வந்து ஐசிஐசி பேங்க் வந்து ரீச் பண்ணிருக்கு. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டி கூடிய சீக்கிரம் 25,000 பாயிண்ட் ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ 25,000 பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எவர்கிரீன் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நேற்று இதோட நியூ ஆல் டைம் ஹையை வந்து இந்த ஸ்டாக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது 1456 ரூபா 50 காசுன்ற ஆல் டைம் ஹைக்கு போச்சு. அதுதான் வந்து இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹையா இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 5 ரூபா குறைஞ்சு 1450 ரூபா 80 காசுன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டால் தங்கமயில் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்காக தான் இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி பிஏ 34 இருக்கு. கம்பெனியோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 50 இருக்கு. அதர்வைஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூ 976 இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1921 ரூபாய்ன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப இது காஸ்ட்லியாக தான் இருக்கு. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு காம்படிட்டராக இருக்கிற அதர் கம்பெனிஸ்க்கு ஈக்குவலாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி பிஏ கம்பேர் பண்ணுறப்ப அப்படியே டபுளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஒன்றா இருக்கு. ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டென்சிக் வேல்யூ 889 இருக்கு. ஆனால் 1451 ரூபாய்ன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசி பேங்க் வந்து ஒரு எக்ஸலண்டான பேங்க் தான். இதுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம். ஸோ என்னோட ஹோல்டிங்ஸில் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஹோட்டல் இருக்குது. ஐடிசி ஹோட்டல் வந்து நம்ம டைரெக்டாக எதுவும் வாங்கல. ஐடிசி ஸ்டாக் நான் ஹோல்டிங்ஸ் வச்சிருந்ததுனால எங்கள் ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக் வந்து இருக்குது. அதே மாதிரி ஐசிஐசி பேங்க்கை வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப எல்லாமே வந்து நான் எஸ்ஐபி மோட்லேயோ இல்லை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி கரெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் லம்சம் மோட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஐடிசி ஹோட்டலில் இப்போ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தான் கிடைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இப்போ ஏதாச்சும் இவங்க பேரண்ட் கம்பெனி பிரிட்டிஷ் அமெரிக்கன் பக்கம் ஏதாச்சும் செல் பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் பார்க்கலாம். இல்லை ரிசல்ட்ஸ் ஏதாச்சும் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஐசிஐசி பேங்க்கில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லைட்டாக கிடைச்சா கூட நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். தங்கமயில் ஜுவல்லரி வந்து கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்காக தான் இருக்குது. அதனால இப்போ அதை வந்து கன்சிடர் பண்ணுற லெவலில் அது இல்லை. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக்ஸில் நீங்களும் வந்து திங்க் பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸ் அதாவது ஐசிஐசி பேங்க்கை வந்து நீங்கள் எஸ்ஐபி மோட்லேயோ லம்சம் மோட்லேயோ வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் டைப்பில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர் ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,000ன்ற ஒரு லெவலை இப்போ ரீச் பண்ணிருச்சு. ஸோ இன்னமே வந்து குளோபல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் பாசிட்டிவாக மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்த பெனிஃபிட்டான செக்டர் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதனால இந்த கிரேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன் என்ன ஸ்டாக் செல் பண்றேன் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.